இருப்பா அமைதி இருப்பா. ஒரு 2 நிமிஷம் பாருங்க. வானிலை காலநிலை புவியில 2வது படம் வானிலை காலநிலை. அது வந்து தென்மேற்கு பருவக்காற்று ஒரு படம். எல்லாரும் எக்ஸாம்பிள் கேள்வி கேட்பாங்க. அஜிபார் கேள்வி முக்கியமான கேள்வி. தென்மேற்கு பருவக்காற்று விவரி. அப்போ அது போட்டு நடத்தணும். அப்படி நம்ம நடத்துவார் சார் நடத்துவார். பருவக்காற்றுன்னா கோடை காலத்திற்கும் குளிர்காலத்திற்கும் இடையே தன்னுடைய போக்கை மாற்றிக்கொண்டு வீசும் காற்று பருவக்காற்று. கோடை காலத்திற்கும் குளிர்காலத்திற்கும் இடையே தன்னுடைய போக்கை மாற்றி வீசும் காற்று. இந்த பருவக்காற்று 2 வகைப்படும். ஒண்ணு தென்மேற்கு பருவக்காற்று, இன்னொன்று வடகிழக்கு. இந்தியாவில் பருவக்காற்று என்றால் தென்மேற்கு பருவக்காற்று விவரிக்கிறதா பருவக்காற்று ஒரு ஹெட்லைன் கொடுத்து அது போனோம். கோடை காலத்திற்கும் குளிர்காலத்திற்கும் இடையே தன்னுடைய திசையை மாற்றி வீசும் காற்று பருவக்காற்று. இந்த பருவக்காற்று 2 வகைப்படும். ஒன்று தென்மேற்கு பருவக்காற்று. அது கூட எப்படி இருக்குன்னா இந்தியாவினுடைய வடிவமைப்பு காரணமாக இந்தியாவுக்கு கீழே பூங்காரு இல்லையா, ஆனாதான் பருவக்காற்று வந்து கீழே போது 2ஆக பிரியுது. தென்மேற்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று 2 காற்று சொன்னோமா. இப்ப தென்மேற்கு பருவக்காற்று அப்படி போட்டுட்டா பிளைன் போட்டுட்டு அதுக்கே ஒரு எண்ணம். இந்தியாவினுடைய வடிவமைப்பு காரணமாக தென்மேற்கு பருவக்காற்று 2 கிளைகளாக பிரிகிறது. இந்தியாவுக்கு போகிறீங்களா இந்தியா இப்படி போகும்போது தென்மேற்கு பருவக்காற்று தென் மேற்கு பருவக்காற்று. மேற்குன்னு வந்தா இங்க போற ஏரோமார்க் மொத்தமே மேல போடணும். எந்த ஏரோமார்க்கும் கீழே வரக்கூடாது. நாம தென்மேற்கு பருவக்காற்றுன்னு கேட்டாங்கன்னா ஏரோமார்க் மொத்தம் மேல போனீங்கன்னா உங்களுக்கு ரைட். கண்டிப்பா இந்த பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு மேப் கேட்பாங்க. சரிதா? மேல்னா மேல, வட கிழக்கு பருவக்காற்றுனா கீழே. அப்ப கீழே ஏரோமார்க் போடணும்னா வடகிழக்கு பருவக்காற்று. புரியுதா? ஃபர்ஸ்ட் தென்மேற்கு பருவக்காற்று எக்ஸாம்பிள் கேட்கலாம். இந்தியாவுடைய வடிவமைப்புக்கான உருவாதி அதுக்கு கதையே உருவாது அது சொல்லுவா சார். இந்த தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவின் வடிவமைப்பு காரணமாக 2 கிளையா பிரியுது. ஒன்று வந்து இதுதான் கடலே ஒன்று வங்காள விரிகுடாக்களை, இன்னொன்று அரபிக்கடலை. இப்ப வங்காள விரிகுடாக்களை இது ஆரம்பிச்சுன்னா நேரா இங்க இருந்துதான் உலகத்திலேயே அதிகமான மழையிடம் சிரபுஞ்சி அஸ்ஸாம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா மௌசிரா. அது எக்ஸாம்பிள் கேள்வி மௌசிராம் தான் கேட்பாங்க. அப்போ தென்மேற்கு பருவக்காற்றால அது எவ்வளவு மழைனா 350 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. பெஞ்சிட்டு அதுக்கப்புறம் இல்லாட்டி நேபாளம் போயிட்டு இப்போ மழை பெய்யுது. கங்கை சமவெளி மொத்தம் மழை பெஞ்சிட்டே வந்து இங்க சிவாலி கூட்டு தடுத்து இங்க மழை எடுத்து போகும். இது என்ன தென்மேற்கு பருவக்காற்றினுடைய வங்காள விரிகுடா கிளை. அரபிக்கடல் கிளை இங்க மேற்கு தொடர்ச்சி மலை மொத்தமே மழை பெய்யுது. எவ்வளவு மழை பெய்யுது? 250 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. மழை பெய்ச்சு இங்க குஜராத்துக்கு மேல போனோட மழை இருக்குது. அது ஆரவல்லி மலை. கேள்வி கேட்பாங்க தென்மேற்கு பருவக்காற்றுக்கு இணையாக அமைந்துள்ள மலை இணையாக ஆரவல்லி மலை தான் இங்க வந்து தார் பாளையம் வந்துச்சு. இந்தியாவிலே ஒரே ஒரு பாளையம் என்ன பண்ணணும் கேட்டாங்கன்னா இந்தியாவில் தார் பாளையம் ஏற்பட காரணம் என்ன? தென்மேற்கு பருவக்காற்றுக்கு இணையாக ஆரவல்லி மலை அமைந்துள்ளதால் தார் பாளையம் ஏற்படுது. புரியுதா? அப்போ இது போயிட்டு நிஜம் சிவாலி கொண்டு தடுத்துனாவே இப்போ தென்மேற்கு பருவக்காற்று முன் போய் தென்மேற்கு பருவக்காற்று பருவக்காற்று நல்லா கோடை காலத்திற்கும் குளிர் காலத்திற்கும் திசையை மாற்றி வீசும் காற்று பருவக்காற்று 2 வகைப்படும். தென்மேற்கு பருவக்காற்று 2 வகை. அரபிக்கடலிலே இந்தியாவுடைய வடிவமைப்பு காரணமாக எழுதினாதான் மார்க்.
தென்மேற்கு பருவக்காற்றுன்னு போனா தென்மேற்கு இந்தியாவின் வடிவமைப்பு காரணமாக அதை அண்டர்லைன் பண்ணிடணும். இதுல கருப்பில் எழுதினோம். இந்தியாவின் வடிவமைப்பு காரணமாக தென்மேற்கு பருவக்காற்று 2 கிளைகளாக பிரிகிறது. ஒன்னு வங்காள விரிகுடா கிளை, ஒன்னு அரபிக் கிளை. இது வங்காள விரிகுடா. இது எக்ஸாம் எழுதும் போது இது மாதிரி சின்னதா ஒரு படம் போட்டு 5 மார்க் கேள்விக்கு வந்துதான் இது வங்காள விரிகுடா கிளை, இது அரபிக் கிளை எழுதணும்னா இந்த படத்தை பார்த்த உடனே 5 மார்க் கொடுத்துருவாங்க. சின்ன படம் போடணும், 100 மார்க் எடுத்து சாதாரண விஷயம் சோசியல். புரியுதா? சின்ன படத்தை போடணும். அதே மாதிரி அப்ப ஒரு பாடத்துக்கு ஒரு சார் நிறைய எடுத்தாங்க. வாய்ப்புக்கு நன்றி சொல்றேன். முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட கேள்விய ஒரு ஆன்சர் எடுத்துட்டீங்கன்னு சொல்லுவோம். பருவக்காற்று என்றால் என்ன? முதல் பாட்டு 4வது கேள்வி. அந்த பருவக்காற்று கோடை காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் இடையே தன்னுடைய திசையை மாற்றி வீசும் காற்று பருவம். முதல்ல என்ன படிக்கிறியோ அது எக்ஸாம் அந்த ஆன்சரை மாற்றக்கூடாது. வேற புக்ல இந்த பருவத்துக்கு அந்த பருவத்துக்கு வீசும் காற்று பருவக்காற்று அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இன்னொரு புக்ல பருவக்காற்று என்பது என்னது? மௌசிம் என்பது மௌசிராம் சொல்றீங்களா? மௌசிம் என்ற அரேபிய சொல்லிலிருந்து வந்தது. அப்போ ஒரு ஆன்சர் என்ன ஆன்சர் நீ படிக்கிற 10th பொறுத்தவரை அந்த ஆன்சர் கடைசி வந்து மாற்றக்கூடாது. அப்படி இல்லைன்னா மொத்தமே 30 கேள்விதான். பசங்களுக்கு தென்மேற்கு பருவக்காற்று திருப்பி அப்படிங்கிறாரு. அதனால அந்த 5 மார்க் கேள்வி எடுத்தீங்கன்னா 5 மார்க் கேள்வி குறிப்பிட்ட கேள்வி மொத்தமே 18 கேள்வி. அந்த 18 கேள்வி முக்கியமான கேள்வி முதல்ல பிடிச்சுக்கோங்க. சார் சொல்லு முதல்ல பிடிச்சுவாங்க. அந்த கேள்வி 8 மார்க் கேள்வி கடைசியில 43வது கேள்வி 8 மார்க் கேள்வி 2 மார்க் கேள்வி கேட்பாங்க. 8 மார்க் கேள்வி குறைஞ்சபட்சம் எப்படி எழுதணும்? 6 பக்கம் எழுதணும். சாதாரண வீரபாண்டிய கட்டபொம்மன் கண்டிப்பா வருது. 5 கேள்வி தான் இருக்குது. அந்த 5 கேள்வி சொல்லிருப்பாங்க. அந்த 5 கேள்விய 8 மார்க் முதல்ல தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். 8 மார்க் அந்த ஒரு கேள்வி எத்தில அடிச்ச மாதிரி முதல் 8 உடனே வாங்க மேப் முதல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. மேப் தான் முதல் ரொம்ப ஈஸி. புவியியல் முதல் பாட்டுல 3 மேப் கண்டிப்பா வந்துடும். நம்ம நிறைய சொல்றேன், ஃப்ரீயா இருக்கும்போது வரேன், நிறைய பாடம் சந்தோஷமா படிங்க. சோசியல்